கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாழ்மையுள்ளவர். ஆகவே தான் அவர் சொன்னார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன் என்று. இந்த இயேசு கிறிஸ்துவிடத்தில் காணப்பட்ட இந்த தாழ்மை நாம் ஒவ்வொருவரிடத்திலும் காணப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமும் எதிர்பார்ப்புமாய் இருக்கிறது. இந்த வசனத்தின்படி நாம் கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்மைப்படுத்தும் பொழுது தேவன் நம்மை உயர்த்துகிற தேவனாயிருக்கிறார். நாம் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட நமக்கு ஒன்றுமே இல்லை. பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, மேன்மை பாராட்டுகிறவன் அவரே இல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம் என்று. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை குறித்தும் அவரை குறித்தும் தான் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். நமக்கு என்னதான் கல்வி, எதுதான் சொத்து சுதந்திரங்கள் இந்த உலகத்திலே இருந்தாலும், அந்தஸ்துகள் இருந்தாலும், இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் மேன்மை பாராட்டுவோமானால் அவருடைய சமூகத்தில் நாம் நம்மை தாழ்த்த முடியும். அப்படி அவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தும் பொழுது அவர் நம்மை உயர்த்துவார். அதே அதிகாரம் யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபையை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. நாம் தாழ்மையாக இருக்கும் பொழுது தேவன் நம்மை உயர்த்துவது மட்டுமல்ல, நமக்கு தேவன் கிருபைகளையும் அருளி செய்கிறார். ஹல்லேலூயா. தாழ்மைக்கு எதிர்ப்பதமானது பெருமை. இந்த பெருமை உள்ளவர்களே யாராயிருந்தாலும் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். தேவன் அவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். பரிசுத்த வேதாகமம் நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், நாம் தாழ்மையாக இருக்கும் பொழுது தேவன் நமக்கு ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் தருகிறார் என்று பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தாழ்மையுள்ளவர்களாய் இருக்கிறோமா என்பதை நாம் பார்த்து நாம் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுவோம். நிச்சயமாகவே தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்து அவருக்கென்று நாம் வாழ முடியும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் நாங்கள் கர்த்தருக்கு முன்பாக எங்களை தாழ்த்தும் பொழுது நீர் எங்களை உயர்த்துவீர் என்று தேவனுடைய வாக்கு தத்தத்தை எங்களுக்கு தந்திருக்கீங்கப்பா. அப்படியே நாங்கள் கர்த்தருக்கு முன்பாக எங்களை தாழ்த்த தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து உமக்கென்று சாட்சிகளாய் வாழ உதவி செய்வீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமேன். God bless you.